स्थापकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय रामकृष्णाय ते नमः। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। இந்த நிகழ்வின் தலைவர் அவர்களுக்கும் கல்லூரியின் தலைவர் அவர்களுக்கும் துணை முதல்வர் அவர்களுக்கும் இங்கே வருகின்ற அனைத்து பேராசிரியர்களுக்கும் மாணவ மணிகளுக்கும் மற்றும் அனைவருக்கும் அடியென்ற அன்பு வணக்கம். 1893 கேக்குதா? உங்களுக்கு கேக்குதா? என்ன வருஷம் சொன்னேன்? 1893 செப்டம்பர் 11 அன்னைக்குதான் விவேகானந்தர் அமெரிக்காவில் சிகாகோவில் பேசினார். அவர் சிகாகோவில் நிகழ்வு காலையில இருந்து தொடங்கிச்சது. காலையிலே பேச சொன்னாங்க, அவர் பேசல, பின்னாடி பின்னாடி பின்னாடினார். அந்த நிகழ்வுடைய தலைவர் சொன்னார், இதை விட்டா வேற நேரம் கிடைக்காது, இப்ப பேசுறேன்னா பேசினார். கடைசியில பேசுறார். ஒரு 4000-5000 பேர் இருந்தாங்க. அவர் எழுப்புற உடனே அவருக்கு முதல்ல அதே மாதிரி பெரிய மேடைகள் எல்லாம் பேசி பழக்கம் கிடையாது. ஆனாலும் அவர் இறைவனை நினைத்து குருவை நினைத்து விட்டு தொடங்குகிறார். சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படி சொன்னார். என்ன சொன்னார்? என்ன சொன்னார்? என்னமா சொன்னார்? நீங்க தான் என்ன சொன்னார்? அவரு பின்னாடி பின்னாடி அங்க 2 வரைக்கு பின்னாடி. நான் இப்ப திரும்பி பாத்தீங்களா? அவங்ககிட்ட தான் சொன்னேன். என்ன சொன்னார்? என்ன சொன்னார்? சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ஆஃப் அமெரிக்கா சொன்னார். என்ன சொன்னார்? மேல ஈகிள் பறக்குது. எனக்கு இப்போ ஒரு ஞாபகம் வருது. முன்னாடி பள்ளிக்கூடத்துல மாணவர்கள்லாம் இருக்கும்போது பாடம் நடத்திட்டு ஒரு ஆசிரியர் கேட்டாராம், எல்லாம் நுழைஞ்சுதா அப்படின்னு. அப்போ ஒரு மாணவன் சொன்னானா, இல்ல சார் வாலு மட்டும் நுழையல அப்படின்னா. வாலு மட்டும் நுழையலன்னு ஏண்டா சொல்றேன்னா, ஆமா நான் நீங்க சொல்றது ஒண்ணும் கேட்கல, நாங்க அந்த சுவர் மேல ஒரு எலி இருந்தது, அந்த பக்கம் போச்சுது, அது வால் மட்டும் இங்க இருக்குன்னு. இப்படி இருந்தால் நீ நல்ல மாணவியாக இருக்க முடியாது. ஒரு நிகழ்வு நடக்குது என்றால் அதுல நாம கவனம் செலுத்தணும். ஒரு பெரியவர்கிட்ட சொன்னாங்க, நீங்க ரொம்ப பெரியவர்னு எல்லாரும் சொல்றாங்க, என்ன காரணம் அப்படின்னு கேட்டாங்க. அப்ப அவர் சொன்னாரு, நான் என்ன எல்லாரும் பெரியவங்க சொல்றது ரொம்ப எளிதையே, நடைமுறைக்கு 70 தான் அப்படின்னாரு. என்ன பண்ணணும்னா, நான் நடக்கும் போது நடப்பேன், நான் சாப்பிடும் போது சாப்பிடுவேன், நான் தூங்கும் போது தூங்குவேன், நான் படிக்கும் போது படிப்பேன் அப்படின்னு சொன்னார். என்ன சொன்னார்? உங்களை விட போறது என்ன சொன்னார்? ஈகிள் பறக்குன்னு சொன்னாரா? அப்படிதான் சொன்னாரு. ஈகிள் பறக்குன்னு சொன்னாரு. இப்படி எல்லாம் சொல்லிட்டா நாம ஒரு வித்தியாசமான ஆள் அப்படின்னு காண்பிக்கிறோம் நினைக்கிறோம் இல்லையா? இதுதான் விவேகானந்தர் இதை விரும்பலை. ஒரு நிகழ்வு நடக்கும் போது அங்க கவனிச்சுட்டு இருந்தோம்னா நீ பெரிய ஆள், அல்லாட்ட உனக்கு அங்க இதுல அது சரியில்லைன்னு அர்த்தம். என்ன சொன்னார் சொல்லுங்க? அவர் பெரியவரா இருக்கிறதுக்கு என்ன காரணம் சொன்னார்? ஈகிள் பறக்குறது இல்லையா? பறக்க இல்லையா? சரி, என்ன சொன்னார்? நான் திருப்பி இருக்கா சொல்லட்டுமா? சாப்பிடும் போது சாப்பிடுவோம், அது நமக்கு ஞாபகம் இருக்கும். சாப்பிடும் போது சாப்பிடுவோம், நடக்கும் போது நடப்போம், தூங்கும் போது தூங்குவோம் இல்லையா? படிக்கும் போது படிப்போம். ஆனா வழக்கமா நாம என்ன பண்றோம்னா, நடக்கும் போது நடக்கிறது இல்லை, சாப்பிடும் போது சாப்பிடுறது இல்லை, படிக்கும் போது படிக்கிறது இல்லை, தூங்கும் போது தூக்குறது இல்லை. சாப்பிடும் போது என்ன பண்ணணும்னா, அப்படிதானே பண்றோம். நாம எதை செய்கிறோமோ அது மன ஒருமைப்பாட்டோடு செய்யணும். அப்படி செய்தோம்னா தான் நாம வெற்றி பெற முடியும்.
நடக்கும் போது நடக்கணும், தூங்கும் போது தூங்கணும், படிக்கும் போது படிக்கணும். ஒரு வகுப்புல இல்ல ஒரு வீட்டுல ஒரு அம்மா அப்பா, ஒரு 10 வயசு பொண்ணு, ஒரு 15 வயசு பையன், ஒரு வயசு பாப்பா. இந்த 1 வயசு பாப்பா திடீர்னு ஒரு நாளைக்கு ராத்திரி ஓட அழு. அம்மா அப்பா எல்லாரும் சேர்ந்து நல்லா முயற்சி பண்ணாங்க, இவங்க எப்படியாவது தூங்க வச்சுடணும் சொல்லி தூங்குண்டாங்க. என்னெல்லாமோ சொல்லி பார்த்தாங்க, ஆறாரோ 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 அரியாரோ எல்லாம் சொன்னாங்க, தூங்கல. அந்த 10 வயசு பொண்ணு சொல்லிச்சது, நான் தூங்க வைக்கிறேன்னு சொல்லிச்சது. எப்படி இவ்வளவு தூரம் நாங்கள்லாம் கஷ்டப்படுறோம், அது முடியல, நீ எப்படியா தூங்க வைப்ப? எனக்கு தெரியும் அதுல ஒரு நல்ல ஒரு வித்தை இருக்குது, தூங்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி. என்ன வித்தை பண்ண போறேன்? நீங்க எல்லாம் மாறுங்க, நான் இப்ப தூங்க வைக்கிறேன். அது படுத்திருக்கு. இவ போய் நேர அவளுடைய அண்ணனுடைய ரூம்ல போய் ஆங்கில புத்தகத்தை எடுத்துட்டு வந்தா. ஆங்கில புத்தகத்தை எடுத்துட்டு வந்து இந்த 1 வயசு பிள்ளைக்கு பொண்ணுக்கு முகத்துல காண்பிச்சு தூங்கு தூங்கு தூங்குன்னு அதுக்கு இன்னும் வீல் 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 சத்தம் போட்டு அழுது. அவங்க அம்மா அப்பா சொன்னாங்க, ஏன் நீ இப்படி பண்ற? அதை அழுதுட்டு இருக்காளுக்கு என்ன பண்ணு, புத்தகத்தை கணிச்சு தூங்கு தூங்குன்னு அதை எப்படி தூங்குன்னு. இல்ல, எப்பவுமே இந்த புத்தகத்தை எடுத்த உடனே அண்ணன் தூங்கிடுறான் அப்படின்னு. அப்போ நமக்கு படிக்கிறதுல ஆர்வம் இல்லைன்னு அர்த்தம், அதனால தூக்கம் வருது. எப்ப நமக்கு தூக்கம் வரும்னா, நாம செய்யற வேலையில ஆர்வம் இல்லாட்டா தூக்கம் வரும். நான் முன்னாடி படிக்கும் போது எங்க வீட்டுல ஒரு கட்டுப்பாடு வச்சிருந்தாங்க. மாலையில 4 மணிக்கு பள்ளிக்கூடம் விட்டு வந்து விளையாட போய்க்கலாம். ஆனா 6 மணிக்கு விட்டு வந்துடணும். 6 மணிக்கு வந்துட்டு கைகால் முகலாம் கழுகி வீட்டுல விளக்கேற்றி நாம சொல்லணும். 6:30க்கு படிக்க உட்காரணும். 9 மணி வரை படிக்கணும். 9 மணி வரை தூங்கிக்கலாம். இவ்வளவுதான் கண்டிஷன். அதுக்கு மேல ரொம்ப வற்புறுத்த மாட்டான். ஆனா நமக்கு தேர்வு நடத்தி மாதந்தோறும் தேர்வு நடத்தி மதிப்பெண் பட்டியல் தருவாங்களே, அதுல வீட்டுல ஒரே ஒரு நிபந்தனை தான் வச்சிருந்தாங்க, முந்தின மாசம் வாங்கி இருக்க மதிப்பெண்ணை விட குறைவா வாங்க கூடாது அப்படிதான். எனக்கு இந்த 9 மணியை கடத்தி விடுறதுல ரொம்ப கஷ்டமா இருக்கும். 9 மணி வரை என்ன, அப்படி தண்ணி குடிக்க போவோம், அப்படி பாத்ரூம் போவோம், தோணும், சாப்பிடணும், அப்படி இப்படின்னு எப்படியாவது 9 ஆயிடும். 9 முடிச்ச பிறகு 9 மணி ஆகி நம்ம தூக்கம், நம்முடைய கட்டுப்பாடு முடிஞ்சிருச்சு, படிக்கணுங்கிற நேரம் முடிஞ்சிருச்சு. அதுக்கு பிறகு வீட்டுல ஏதாவது கேட்பாங்க, ஏதாவது விளையாடுவோம் கேட்பாங்க, அப்ப தூக்கம் எல்லாம் போயிடும். இந்த 9 மணி வரை தூக்கம் திருப்பி திருப்பி என்ன பண்ணாலும் போகாது, வந்துட்டே இருக்கும். 9 மணி முடிஞ்சிட்டா தூக்கம் போயிடும். ஏன்னா படிக்கிறதுல எனக்கு ஆர்வம் இல்லைன்னு அர்த்தம். அதனால தூக்கம் வருது. விளையாட்டுல ஆர்வம் இருக்குது, அதனால தூக்கம் போயிடுச்சு. அதே மாதிரி படிக்கும் போது தூங்கக்கூடாது, படிக்கும் போது கவனம் இருக்கணும், படிக்கல கவனம் இருக்கணும். நான் எல்லாம் வீட்டுல அதிகம் படிச்சதே இல்லை, பள்ளிக்கூடத்துல பாக்குறதுதான். ஆசிரியர் வகுப்பு நடத்தும் போது ஒழுங்காக கவனம் செலுத்தினோம்னா வீட்டுல போய் பெருசா படிக்க வேண்டிய இல்லை. ஆனா ஆசிரியர் பாடம் நடத்தும் போது ஈகிள் மேல பறக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தோம்னா வீட்டுல போய் விழுந்து படிக்கணும். வழியே கிடையாது, நோ எஸ்கேப், படிச்சுதான் ஆகணும். நான் இங்க படிக்கும் போது எங்களுக்கு ஒரு ஆசிரியர் இருந்தார், கணித பேராசிரியர் திரு எவனேசர் பால்ராஜ் அப்படி சொல்லி. அவர் தான் எங்களுக்கு கணிதம் எடுப்பார். இதோட அப்ப அங்க உள்ள வகுப்பறை, நான் இங்க படிக்கல, அங்க அந்த கட்டிடத்துல படிச்சேன். இதை விட அதிகமான நீளம் இருக்கும் கரும்பலகை. அவர் அந்த அட்ல இருந்து எழுதிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். திடீர்னு பார்த்தா இங்க நிற்பார். ரொம்ப அருமையாக பாடம் நடத்துவார், ரொம்ப அருமையாக, எல்லாரும் ரொம்ப கவனமா இருப்பாங்க. நான் ரொம்ப ஒன்றும் அதான் சொல்லல, வீட்டுல போயிட்டு படிக்கல. ஆனா கணக்குல 200க்கு 200. ஏன்னா நாம அதை கவனம் செலுத்தினோம்னா, கவனம் செலுத்தாம நம்ம கவனம் எங்கேயோ சிதறி இருக்குது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நாம எந்த காரியத்திலையும் வெற்றி பெற முடியாது. மன ஒருமைப்பாடு முக்கியம். விவேகானந்த சாமி சொன்னார், மன ஒருமைப்பாடு எல்லாம் சாதிக்கலாம்னு. அவர் பேசிட்டு நிற்கும் போது அவருடைய பக்கத்துல சுடுறாங்க, கவனம் இல்லை. அவர் அப்படியே பேசிட்டே இருந்தார். அவரால் முடிஞ்சது. ஏன்னா மனசை ஒருமுகப்படுத்த முடியும். இந்த உலகத்திலேயே நம்ம சொன்னா கேட்காது உண்டுன்னா மத்தவங்க சொன்னா கேட்க மாட்டாங்கன்னு நினைக்காங்க.
நமக்கு சொன்னா கேட்காத ஒரே ஒரு விஷயம் தான் நம்முடைய மனசு. விவேகானந்த சுவாமி மனசை பற்றி சொல்றார். மனசு எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்றார். மனசு ஒரு குரங்கு மாதிரி, ஏகதேசம் நம்ம மாதிரி வச்சுக்கோமே, சும்மா இருக்காது, தலைப்பிச்சுட்டு இருக்கும், ஏதாவது சேட்டை பண்ணிட்டே இருக்கும். அது சாதாரண குரங்கு இல்லையா. விவேகானந்த சொல்ற, நான் சொல்லலையே, அவர் சொல்றார். திட்டுன்னா அவரை போய் திட்டிங்க. என்ன சொன்னார் அப்படின்னா, குரங்கு எப்படிப்பட்ட குரங்குன்னு, பைத்தியக்கார குரங்கா. பைத்தியக்கார குரங்கு மட்டும் இல்ல, ஒரு தேளும் கொட்டிடுச்சான். அது போதாதுன்னு பக்கத்துல இருந்த மரத்துல அடியில இருந்து ஒரு கள்ளையும் குடிச்சிருக்கான். அதுவும் போதாதுன்னு சொல்லி ஒரு பேய் பிடிச்சிருச்சான். மனசு எப்படிப்பட்ட குரங்கு அப்படின்னா, பேய் பிடித்த, கள் குடித்த, தேள் கொட்டின பைத்தியக்கார குரங்கு. நம்ம சொன்ன கேட்காது. அதனால்தான் விவேகாசாமி சொல்றார், நீ உன்னுடைய மனசை அடக்கிட்டேன்னா நீ எல்லாத்தையும் வெல்ல முடியும். அவர் சாங் ஆஃப் சன்னியாசின் அப்படிங்க பாடல்ல எழுதுற, he conquers all who conquers self அப்படின்னு சொல்றார். யார் தன்னை வென்றானோ அவன் அனைத்தையும் வெல்வான். ஞாபகம் வச்சுங்க இந்த வார்த்தைகளை. தமிழ்ல சொல்ற வார்த்தையை எழுதி வச்சுங்க. தமிழ் ரொம்ப முக்கியமான மொழிதான். ஆனால் விவேகானந்தர் சொன்னதுனால அந்த வார்த்தைகளுக்கு மதிப்பு அதிகம். விவேகானந்தர் சொன்னதுனால அதுக்கு மதிப்பு அதிகம். எல்லாம் நிறைய அதை மொழிபெயர்க்கிறோம். எழுமின் விழிமின் கருதிய கர்மம் கைகூடும் வரை இல்லாத செல்மின் எல்லாம் சொல்றோம். ஆனால் அவருடைய வார்த்தைகள் அது ரிஷியுடைய வார்த்தை, யுக புருஷனுடைய வார்த்தை. இதை நாம ஞாபகம் வச்சுக்கிட்டா அது நமக்கு ஒரு உத்வேகம் தரும். தினசரி ஒரு தடவை சொல்லி பாருங்க, அது ஒரு 10 தடவை சொல்லி பாருங்க, அதனுடைய சக்தியை உங்களால உணர முடியும். அதே மாதிரி அவர் சொல்றார், he conquers all who conquers self அப்படின்னு சொல்றார். இப்போ அப்படி நாம கட்டுப்படுத்திட்டோம்னா நாம சொன்ன எல்லாரும் கேட்பாங்க. நான் சாதாரணமா சொல்றது, நாம சொன்ன நாம கேட்கிறோமான்னா, நாம சொன்ன நாம கேட்கறது இல்லை. காலையில எழும்பணும் சொல்லி 5 மணிக்கு அலாரம் வச்சுட்டு படுப்போம். 5 மணிக்கு அலாரம் அடிக்கும் போது என்ன பண்ணுவோம்? எழும்பிடுவோமா? அவ்வளவு மோசமான ஆளுகளை நம்ம காரணத்துக்கு தலையில ஒரு அடி அடிச்சுட்டு திருப்பி மறுபக்கம் படுத்து. அப்ப என்ன, நாம சொல்ற நாமளே கேட்கல. நீ சொன்னதை நீ கேட்டேன்னா நீ சொன்னதை உலகம் கேட்கும். இத நான் சொல்லல, விவேகானந்தர் சொல்றார். நீ சொன்னதை நீ கேட்டா நீ சொல்றத உலகம் கேட்கும். நாம் அந்த மாதிரி பயிற்சி பண்ணோம். மாணவர்களுக்கு முக்கிய தேவை மன ஒருமைப்பாடு. அதான் முன்னாடி சொன்னாங்க, மாணவ பருவத்தில் தேவையில்லாத கேளிக்கைகள்ல ஈடுபடக்கூடாது. செல்ல வச்சுட்டு நீங்க விளையாடுனீங்க அப்படின்னா, கேம் விளையாடுனீங்கன்னா அது ஒரு போதை, அடிமைப்படுத்தி விடுவங்களை. வேண்டாத நிகழ்வுகளை பார்த்தீங்கன்னா அது உங்களை அடிமைப்படுத்தும். நீங்க கேம் விளையாடுறவங்களை பாருங்க, அவங்க நினைச்சா கூட அதுல இருந்து வெளியே வர முடியாது. இந்த கஞ்சா அதுன்னு சொல்றாங்களே, அதை விட இப்ப மிகப்பெரிய போதை நம்மை அடிமைப்படுத்துவது இந்த செல்லில் இருக்க விளையாட்டு. அது மட்டுமல்ல, செல்லில் இருக்க வேண்டாத நிகழ்வுகள். இதை தயவு செய்து தவிர்த்து விடுங்கள். இதுக்கெல்லாம் உங்களுக்கு காலம் வரும். எப்போன்னா, நீங்க படிச்சு நல்ல உயர்ந்த நிலையில வந்து சம்பாதிச்சு குடும்பத்தோட இருக்கும்போது அப்ப நீங்க நல்லா விளையாடுங்க. இது விளையாடுறதுக்கு நேரம் இல்லை. இந்த காலகட்டத்தில் எவ்வளவு தூரம் நீங்க அறிவை உங்களுக்குள் அதிகப்படுத்திக் கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கை சிறக்கும். இப்ப எந்த அளவுக்கு விளையாடுறீங்களோ அந்த அளவுக்கு பின்னாடி விதி அல்லது வாழ்க்கை, இந்த உலகம் உங்களிடம் விளையாடும். நீங்க விளையாட்டு பொருள் ஆகிடுங்க. உலகம் உங்களுக்கு விளையாட்டு பொருளாக இருக்காது. நீங்கள் உலகத்தின் விளையாட்டு பொருள் ஆகிடுங்க. எப்போ நீங்க இப்போ அறிவை வளர்க்கிறதுக்கான அந்த வேலையை விட்டுட்டு தேவையில்லாத விளையாட்டு, கேளிக்கை, அதுல எல்லாம் நாம மனசு செலுத்தணும் அப்படின்னு சொன்னா தோற்றுவீங்க. தயவு செய்து அதுல இருந்து நீங்க வெளியே வரணும். 2.5 மணி நேரம் அல்லது 3 மணி நேரம் ஓடக்கூடிய திரைப்படம் நமக்கு முன்மாதிரி இல்லை. நம்முடைய வாழ்க்கை 2.5 மணி நேரத்துல 3 மணி நேரத்துல போகக்கூடியது இல்லை. அதுல வரவங்க கோடிக்கணக்கா வாங்கிட்டு எப்படி வேண்டாம் நடிப்பாங்க. அவங்களுக்கு கோடிகள் தான்.
அது நம்முடைய வாழ்க்கையை சரியாக்காது, நம்முடைய வாழ்க்கையை வீணாக்கி விடும். தயவு செய்து அதுல போய் விழுந்துடாதீங்க, அதை பார்க்க தொடங்காதீங்க. நான் முன்னாடி எங்க வீட்டுக்கு எதிரதான் திரையரங்கு இருந்தது. திரையரங்குல நடக்கக்கூடிய திரைப்படத்தினுடைய ஒலி எங்க வீட்டுல இருந்தா கேட்கும். நான் வீட்டுல இருந்து அங்க திரையரங்குக்கு போய் திரைப்படம் பார்க்கணும்னா எங்க வீட்டுல ஒரு நிபந்தனை வச்சிருந்தாங்க. என்னன்னா, முதல்ல அம்மா அப்பாவும் போய் பார்ப்பாங்க, பார்த்துட்டு வந்து அது நான் பார்க்கறதுக்கு தகுதியானதுன்னா போக சொல்லுவாங்க. அனுமதி கிடையாது. இப்போ உங்க அம்மா அப்பா அப்படி சொன்னாங்கன்னா நீங்க ஒத்துக்குவீங்களா? அம்மா அப்பாட்ட கேட்டுட்டா போறோம் படத்துக்கு. அவங்க சொல்றது இவர் நீ சொல்றதுக்கு கேட்டுட்டு போனா தானே கேட்கலாம். நாம தான் இஷ்டத்துக்கு போறோமே. நமக்கு 2 தோழர்கள் தோழிகள் கிடைச்சா நான் ஓட்டு போயிட்டே இருக்கிறோம். அம்மா அப்பாட்ட கேட்டு போகணும்னு என்ன இருக்கே அப்படின்னு நாம நினைக்கிறோம். தவறு. அம்மா அப்பாட்ட கேட்டுதான் எல்லாம் செய்யணும்னு இருக்கணும். ஏன்னா அவங்க தான் வழிகாட்ட முடியும். அவங்களுக்கு தான் அனுபவம் இருக்குது, நமக்கு அனுபவம் இல்லை. நமக்கு 15 வருட அனுபவம் 20 வருட அனுபவம் இருக்குன்னா அவங்களுக்கு 40 வருட அனுபவம் இருக்கிறது. உலகம் நம்மை விட அவர்களுக்கு நன்றாக தெரியும். அதனால நல்லா ஞாபகம் வச்சுங்க, அம்மா அப்பாவுக்கு தெரியாம எந்த காரியத்தை பண்ணாதீங்க. எப்படி பண்ணலாமா பண்ணக்கூடாதா? என்ன என்ன சொல்றீங்க? அம்மா அப்பாவுக்கு தெரியாம காரியங்கள் பண்ணலாமா பண்ணக்கூடாதா? எப்படிமா? 2ம் சொல்ல வழி இல்லை. பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னா நாம அப்படி நடக்கல, பண்ணலாம் சொல்லியாச்சுன்னா அது என்னோ இப்ப இந்த மேடையில் இப்ப நமக்கு இது இல்லை. மற்ற சாதா தோழிகள் தோழர்கள் நிற்கும் போது சொன்னா அது பெரிய விஷயம், ஹீரோ ஆயிடலாம். ஆனா இங்க சொல்லியாச்சுன்னா இங்க சாமி சத்தம் போடுவார். அதனால இப்ப சொல்ல வழியில்லை. சரி பரவாயில்ல, மனசுக்குள்ளே ஞாபகம் வச்சுக்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி. இப்போ நான் அங்க எங்கேயோ இருந்து இங்க வந்துட்டேன். விவேகானந்த சாமிக்கு திருப்பி போவோம். அந்த அம்மா ஈகிள் பறந்து சொன்னதுனால எனக்கு வேற கதையெல்லாம் வந்தது. அதனால நீ திருப்பி பழைய இடத்துக்கு போ. இப்போ விவேகானந்த சாமி சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு சொன்னார். 4000-5000 பேர் எழுந்து கரகோஷம் செய்தார்கள். அப்படி கரகோஷம் செய்தப்போ எல்லாரும் கேட்டாங்க, ஏன் மற்றவங்க எல்லாம் சொல்லும் போது கரகோஷம் பண்ணலையே? இவர் எழுப்பி பேசினதும் ஒண்ணும் வேற ஒண்ணும் பேசல, இவ்வளவுதான் பேசினார். சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ஆஃப் அமெரிக்கா, தட்ஸ் ஆல். அவ்வளவு சொன்னாங்க, எழுப்பி கரகோஷம் பண்ணாங்க. ஏன் அப்படின்னாங்க? சில சொன்னாங்க அவர் மட்டும்தான் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் சொன்னாங்க, மீதி எல்லாம் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் அப்படின்னு அட்ரஸ் பண்ணாங்க அப்படின்னு கிடையாது. அதே நாள்ல அதுக்கு முன்னாடியே 2-3 பேர் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ஆஃப் இது அமெரிக்கால அட்ரஸ் பண்ணிட்டாங்க. சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் 2-3 பேர் சொல்லிட்டாங்க. ஆனாலும் விவேகானந்தர் சொல்லும் போது ஏன்? அப்ப ஒருத்தர் சொன்னார், அது அவர் பேசும்போது மட்டும் உள்ளத்தில் இருந்து பேசினார், மற்றவங்க எல்லாம் உதட்டளவில் பேசினார். இந்த உதட்டளவில் பேசுறது உள்ளத்தில் பேசுறது அப்படின்னு 2 இருக்கு. உள்ளத்தில இருந்து பேசணும் எப்பவுமே. ஒருத்தர் சொல்றார், உள்ளன்று வைத்து உறவன்று பேசுவார், உறவு கலவாமை வேண்டும் அப்படின்னார். புரியுதா? யாராவது உள்ள ஒண்ணு வச்சுட்டு வெளியே தான் பேசினாங்கன்னா அவங்க கூட நீங்க நண்பர்களாக இருக்க கூடாதுங்கிறார். உள்ளன்று வைத்து புறமன்று பேசுவார், உறவு கலவாமை வேண்டும். பேசுறது உள்ள புறமா பேசணும், நடிக்க கூடாது. நம்முடைய வார்த்தையில உண்மை இருக்கணும். விவேகானந்த சாமி வந்து அப்படி பேசினார் அப்படின்னு அதுல தீர்மானம் பண்ண முடியல. அவற்றை போய் கேட்டாங்க, ஏன் சுவாமி நீங்க பேசும்போது மட்டும் எழுந்து கரகோஷம் பண்ணாங்க அப்படி கேட்டாங்க. அவர் சொன்னார், ஏன் கரகோஷம் பண்ணாங்க அப்படி சொல்லி, என்னிடம் இருந்த வீரியம் அப்படின்னு சொன்னார், என்னிடம் இருந்த ஆன்மீக சக்தி அப்படின்னு சொன்னார். அதன் காரணமாக என்னுடைய வார்த்தைகள் இருந்த சக்தியின் காரணமாக அத்தனை பேர் எழுந்து நின்று கரகோஷம் செய்தார்கள். எத்தனை வயசு இருக்குன்னு நினைக்கிறீங்க? சீனியர் சிட்டிசன் இல்லை அவர். 30 வயசு தான் இருந்தது. 63 பிறந்தார், 93 பேசுறாருங்க. இளைஞர்.
எவ்வளவு பெரிய மாநாடு, சர்வசமய மாநாடு, உலகத்தில் உள்ள பெரியவங்க எல்லாம் வந்திருக்காங்க. அந்த மாநாட்டில் பேசுறார் 30 வயது இளைஞன் பேசுறார். செசேஷன் பிரதேசம் அமெரிக்கா சொல்றார். எளிமை நிற்கிறாங்க, கரகோஷம் பண்றாங்க. காரணம் அவன் இருந்த ஆன்மீக சக்தின்னு சொல்றார். எப்படிப்பட்ட சக்தி உலகத்தில்! அப்ப எல்லா நாடுகள்லையும் ஒரு விஷயத்தை சொல்லி வச்சிருந்தாங்க அந்த நாட்டில் உள்ளவங்க பெரியவங்க. பாரதம் பாம்பாட்டிகளுடைய நாடு, பாரதத்துல படிச்சவங்களே கிடையாது, விஷயம் தெரிஞ்சவங்க கிடையாது அப்படின்னு சொல்லி வச்சிருந்தாங்க. ஆனா விவேகானந்த சுவாமி போய் பேசினப்போதான் அவங்களுக்கு தெரிந்தது பாரதம் பாம்பாட்டிகளுடைய நாடு அல்ல, பாரதம் சித்தாந்திகளுடைய நாடு, பண்பாளர்களின் நாடு அப்படின்னு தெரிஞ்சது. அப்படி ஒரே ஒரு சொற்பொழிவில் உலகம் முழுக்க பாரதத்துடைய பெருமையை நிலைநாட்டியவர். பாரதியை பற்றி மற்ற நாடுகள் கொண்டிருந்த சிந்தனையை மாற்றியவர் விவேகானந்தர். அவ்வளவு சக்தி இருந்தது அவர்கிட்ட. இப்போ சொல்லுவாங்க, பாரதத்துல ஆங்கிலேயர்கள் வந்த பிறகுதான் இங்க படிக்க சொல்லிக் கொடுத்த பிறகுதான் இவெல்லாம் புஸ்தகம் எடுத்து வாசிக்க தொடங்குறான். யார்டா சொன்னா? நாளந்தாவும் தட்சசீலம் நம்முடைய பல்கலைக்கழகங்கள் வெளிநாடுகள்ல எல்லாம் இங்க வந்து படிச்சாங்க. 10,000 இங்க வந்து படிச்சாங்க. ஆங்கிலேயன் வந்து அந்த படிப்பை கல்வியை குலைத்து விட்டான் அப்படிதான் சொல்லணும். மெக்காலே அப்படின்னு ஒருத்தர் வந்தார். அந்த மெக்காலே பாரதம் முழுக்க சுத்தி பார்த்தார். சுத்தி பார்த்துட்டு அவருடைய ராணிக்கு ஒரு கடிதம் எழுதுறார். நான் பாரதம் முழுக்க சுற்றி பார்த்து விட்டேன், அங்கே திருடர்களே இல்லை. யாரு இல்ல? யாரு இல்ல? பாரதத்தில் யார் இல்லைன்னு எழுதுறார். திருடர்கள் இல்லை எழுதுறார். இன்னும் எழுதுறார், பிச்சைக்காரர்கள் இல்லை அப்படின்னு எழுதுறார். பிச்சைக்காரங்களே கிடையாதான். அப்படிப்பட்ட நாட்டை நாம் பிடிக்க முடியாது. இந்த நாட்டுடைய மக்களுடைய மனநிலையை மாற்றியாக வேண்டும். அப்பொழுதுதான் இந்த பாரதத்தை நாம் பிடிக்க முடியும் அப்படின்னு அவருடைய ராணிக்கு எழுதுறார். அவர் அதுக்கு திட்டமும் எழுதுறார். என்னிடம் ஒரு கல்வி திட்டம் இருக்கிறது, அதை நான் பாரதத்தில் புகுத்தினேன் என்றால் 30 வருடங்களில் பாரதியர்கள் தங்களுடைய நிறத்தாலும் உடையாலும் பாரதியர்களாக இருப்பார்கள், மற்ற எல்லாம் மேற்கத்திய சிந்தனை உள்ளவர்களாக இருப்பார்கள். அந்த கல்வி திட்டத்தை புகுத்துவதற்கு உங்களுடைய அனுமதி வேணும் அப்படின்னு சொல்லி மெக்காலே எழுதுறார் ராணிக்கு. ராணிக்கு நாடு பிடிக்கிறது தானே அவனுடைய லட்சியமே. சரி, 1836 மெக்காலே கல்வி திட்டம் பாரதத்தில் கொண்டு வரப்படுகின்றது. எத்தனை வருஷம் ஆச்சு இப்போ? யாரு கணித மாணவர்கள் யாரு வேகமா சொல்லுவாங்க பார்ப்போம். 1836 மெக்காலே கல்வி திட்டம் வந்தது. இப்ப 2024, எத்தனை வருடங்கள் ஆச்சு? கால்குலேட்டர்லாம் வகுப்புல இருக்கு இல்லையா? அது இருந்தா தான் நமக்கு செய்ய முடியும். இப்போ நமக்கு மனக்கணக்கா செய்யறதெல்லாம் போயிடுச்சு. எழுதாமலே சொல்லணும், எழுதி பார்க்காம சொல்லணும். 1836 188 சரி, 188 வருடங்கள் ஆகின. எப்படி இருக்கோம் நாம? எப்படி இருந்தோம்? இப்ப எப்படி இருக்கும்? திருடர்களே இல்லாத நாடு, பிச்சைக்காரர்கள் இல்லாத நாடு. 1836 ஆங்கிலேய கல்வி திட்டம் வந்த பிறகு இன்னைக்கு பிச்சைக்காரர்கள் இருக்காங்களா பாரதத்துல? இருக்காங்களா இல்லையா? இருக்காங்க. இருக்காங்களா? எங்க இருக்காங்க? பேருந்து நிலையத்துல, கோவில் வாசல்ல எல்லாம் இருக்காங்க இல்லையா? இல்ல இல்ல, நாம எல்லாரும் பிச்சைக்காரங்க தான். 1000 ரூபாய் அரசாங்கம் கொடுத்தா எல்லாருமே அம்மா பாட்டு கேட்கறது தானே, வாங்கிக்கிறது தானே. அப்ப எல்லாரும் பிச்சைக்காரங்க தான் அர்த்தம். எப்படி இந்த மனநிலை வந்தது? அதுதான் அந்த கல்வி திட்டத்தின் சிறப்பு. போய் பேசுறவங்க இல்லை, திருடர்கள் இல்லை. ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை? நான் எல்லா கூட்டங்களையும் கேட்கிறது, இந்த உலகத்துல, நான் உங்ககிட்ட அதே கேள்வி கேட்கிறேன், இந்த உலகத்துல பொய் பேசாமல் உண்மை மட்டும் பேசி நிம்மதியாக சந்தோஷமாக வாழ முடியுமா?
முடியுமா முடியாதா? முடியுமா? முடியும் சொல்றவங்க கை தூக்குவோம். ஒருத்தர் ஒரு ஆள் கை தூக்கியிருக்காங்க, பரவாயில்ல, ஒரு ஆளா கை தூக்கி இருக்காங்க. முடியாதுன்னு சொல்றாங்க. ரெண்டும் கட்டானா இருக்கக்கூடாது, ஏதாவது ஒரு பக்கம் சாஞ்சிடணும், அவ்வளவுதான். மதில் மேல் கூலியா இருக்குன்னு அர்த்தம் என்னன்னா நம்ம சித்திக்கல கைகளப்படுது, பரவாயில்ல. ஒரே ஒரு ஆள் கை தூக்கினாங்க, நிம்மதியா உண்மை பேசி வாழ முடியும். நிறைய பேர் கை தூக்கினாங்க முடியாதுன்னு, கோழைகள்லாம் கை தூக்காம இருந்தாங்க. நான் கை தூக்காதவங்களை மட்டும்தான் சொன்னேன், உங்களை சொல்லல. இப்போ உண்மை பேசி வாழ முடியாதுங்கிற மாதிரி நாம நினைக்கிறோம். இல்லை, வாழ முடியும். ஏன்னா நம்முடைய பாரதத்தினுடைய முத்திரையில ஒரு வாக்கியம் எழுதப்பட்டுள்ளது. என்ன வாக்கியம் எழுதப்பட்டிருக்கிறது? என்ன வாக்கியம்? எங்களுக்கு கேம் விளையாடவே நேரம் இல்லை, கம்ப்யூட்டர் செல்ல கேம் விளையாடவே நேரம் இல்லை. அந்த முத்திரையில என்ன வாக்கியம் எழுதி இருக்குன்னு நான் பாக்குறோம். வாய்மையே வெல்லும் தமிழ்நாடு முத்திரையில, மத்திய அரசாங்கத்தின் முத்திரையில வெரி குட். சத்தியமேவ ஜெயதே, சத்தியமேவ ஜெயதே தமிழ் தான் வாய்மையே வெல்லும். வாய்மை வெல்லும் சொல்லல, சத்தியம் ஜெயம் சொல்லல, சத்தியம் ஏவ ஜெயதே, வாய்மையே வெல்லும், உண்மைதான் வெல்லும். ஆனா நாம நினைக்கிறோம் உண்மை பேசினா சந்தோஷமா நிம்மதியா வாழ முடியாதுன்னு. எல்லாரும் ஒண்ணு சொல்லுவாங்க. ஹரிச்சந்திரன் ஒருத்தர் தான், அவன் உண்மையே பேசினான், அவன் சந்தோஷமா வாழ்ந்தானா? வாழ்ந்தானா இல்லையா? வாழலன்னு நாம நினைக்கிறோம். எல்லாரும் சொல்லுவாங்க அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டான், அவனுடைய மனைவி மக்கள் எல்லாரும் விற்க வேண்டி வந்தது, அப்படி வந்தது, இப்படி வந்தது, இவ்வளவு கஷ்டம் இருந்தது அப்படின்னு. ஆனால் உண்மை என்னன்னா அவனுக்கு நிறைய இடர்கள் வந்தது, துன்பம் வந்தது, ஆனால் அவன் சந்தோஷமாக இருந்தான். அவன் சந்தோஷமாக இல்லாவிட்டால் என்ன பண்ணிருப்பான்? என்ன பண்ணிருப்பான்? போய் பேசிருப்பான். போய் பேசலையே கடைசி வரை. ஏன்னா அவன் சந்தோஷமா இருந்தான், நிம்மதியா இருந்தான். ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோ, பொய் சொன்னோம்னா நாம நிம்மதியா வாழ முடியாது. பொய் பேசுறவங்க எல்லாம், திருடவர்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்காங்கன்னு நினைச்சொன்ன தப்பு. ஏன்னா பொய் பேசுறது வேற யாருக்கும் தெரியாட்டாலும் ஒரே ஒருத்தருக்கு தெரியும். யாருக்கு தெரியும்? கடவுளுக்கு. கடவுளுக்கு மட்டும் இல்லை, இனி ஒருத்தருக்கு தெரியும். நமக்கு தெரியும், சொல்றது நமக்கு தெரியும், மனசாட்சிக்கு தெரியும். இந்த மனசுல அது ஒரு அடி மனசுல இட்டு அப்படின்னு பேரு, அதுல போய் பதியும். நான் போய் சொல்லி இருக்கேன் அப்படின்னு. அப்படி அது பதிச்சுன்னா என்ன பண்ணிட்டு இருக்கும்? அது நம்மளை அறுத்துட்டே இருக்கும். நம்மளை அப்படியே அது கொஞ்சம் கொஞ்சமாக அரிக்கும். குற்றமுள்ள நெஞ்சே குறுகுறுக்கும். அப்ப நீ நிறைய போய் பேசுறேன்னு வச்சுக்கோ, இதெல்லாம் மனசுல பதிஞ்சிட்டு, ஐயோ இது என்னை கண்டுபிடிச்சிருவாங்களோ, என்னைய கண்டுபிடிச்சிருவாங்களோ. இப்போ உள்ள இந்த அதிகாரிகள், அரசியல்வாதிகள்லாம் இருக்காங்களே, நிறைய சம்பாதிச்சிருக்காங்க, ஒன்றும் கொண்டு போறது இல்லை, அது வேற விஷயம். ஆனா நிறைய சம்பாதிச்சுட்டு எல்லாம் சந்தோஷமா நிம்மதியா இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? நமக்குள்ளதுல 1000ல் 1 பங்கு கூட உங்களுக்கு நிம்மதி இருக்காது. ராத்திரி தூக்கம் வராது. அமலாக்கத்துறை வருமோ, இடி வருமோ, ஐடி வருமோ அப்படின்னு சொல்லிட்டு இடி விழுந்துடுமோ அப்படின்னு சங்கடத்திலே தான் இருப்பாங்க. நாம நினைக்கிறவங்க நிறைய பட்டம் வச்சிருக்காங்க, பதவி வச்சிருக்காங்க, பணம் வச்சிருக்காங்க, நிம்மதி மட்டும் இருக்காது. நிம்மதி இல்லாத இந்த பணம் இருந்ததுக்கு. அதனால பொய் சொல்றது அப்படிங்கிறது தவிர்த்து உண்மை மட்டும் பேசணும்னா கண்டிப்பாக நான் எல்லா இடத்துலயும் தைரியமா இருக்க முடியும், சந்தோஷமா இருக்க முடியும், நிமிர்ந்து செல்ல முடியும். அது இந்த உலகத்திலும் சாத்தியமா? நான் சொன்னது விவேகானந்தர் அங்க பேசும்போது பிற நாடுகளுடைய சிந்தனை எண்ணம், பாரதம் பாம்பாட்டிகள் நாடு அல்ல, பண்பாளர்கள் நாடு அப்படின்னு மாறியது. அந்த அளவுக்கு அவருடைய சக்தி இருந்தது. அவர் சொல்லும்போது சொல்றார், உலகின் தாய் சமயமாகி இந்து சமயத்தின் பேரால் பேசுவதில் பெருமைப்படுகிறேன். அனைத்து நாடுகளிலிருந்தும் அடித்து விரட்டப்பட்ட அனைத்து மதத்தை சார்ந்தவர்களும் அகதியாக வந்த அனைவருக்கும் இடம் கொடுத்து இன்றளவு காப்பாற்றி வரும் நாட்டின் பிரதியாக பேசுவதில் பெருமைப்படுகிறேன் அப்படின்னா முதல் சொல்லப்படுகிறேன். எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியம், ஆஹா இவ்வளவு தூரம் விஷயம் தெரிஞ்சவங்க இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு.
அப்போ அந்த அளவுக்கு அவருக்கு சக்தி இருந்தது. 30 வயசுல உலகத்தின் சிந்தனையை மாற்ற முடிஞ்சது. நம்மால முடியுமா? நம்மகிட்ட அந்த அளவு வீரியம் இருக்கா? சக்தி இருக்கா? இருக்கு. நான் சொல்லல, விவேகானந்த சொல்றார், all power is within you, you can do anything and everything. உன்னால எதையும் சாதிக்க முடியும். விவேகானந்தர் எவ்வளவு சக்தி இருந்ததோ, அப்துல் கலாம் எவ்வளவு சக்தி இருந்ததோ, கல்பனா சாவ்லாவுக்கு எவ்வளவு சக்தி இருந்ததோ, அதே சக்தி உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கின்றது. எந்த தாரதமியம் கிடையாது, எந்த குறைபாடும் கிடையாது. எல்லாத்தையும் ஒரே சக்தி தான் இருக்கின்றது. ஆனால் அதெல்லாம் எப்படி இருக்குதுன்னா, அவர் சொல்றார், each soul is potentially divine அப்படி சொல்றார். பொட்டன்ஷியல் அப்படின்னா நிலையாற்றலாக இருக்கின்றது. விவேகானந்தர், அப்துல் கலாம் போன்றவர்கள், சச்சின் டெண்டுல்கர் போன்றவர்கள் என்ன செய்திருக்காங்கன்னா, அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் எனர்ஜியை கைனெட்டிக் எனர்ஜி ஆக்கி இருக்காங்க, நிலையாற்றலை இயக்காற்றல் ஆக்கி இருக்கிறாங்க. அவ்வளவுதான். அந்த நிலையாற்றலை இயக்காற்றல் ஆக்கக்கூடிய வித்தை நமக்கு தெரிந்தது என்றால் நாம அவர்களை மேல போல மிளற முடியும். நாமும் பல சாதனைகள் செய்ய முடியும். விவேகானந்தர் சொல்றார், இந்த உலகத்தில் யாராவது ஒருத்தர் ஒரு காரியத்தை சாதிக்க முடியும் என்றால் உலகத்தில் அத்தனை பேரால அந்த காரியத்தை சாதிக்க முடியும். தேவை முயற்சி. முயற்சி மட்டுமில்லை, அவர் சொல்றார், ஒவ்வொருத்தருக்கும் என்ன வேணும், முயற்சிக்கும் அதுக்கு முன்னாடி என்ன வேணும்னா தன்னம்பிக்கை வேண்டும் அப்படின்னு சொல்றார். நமக்கெல்லாம் ஏன் சாதிக்க முடியலன்னா நமக்கு தன்னம்பிக்கை இல்லை. நான் ஒரு IAS தேர்வு எழுதி தேறி ஒரு ஆட்சியாளர் ஆக முடியும் அப்படின்னு நமக்கு எத்தனை பேருக்கு நமக்கு நம்பிக்கை இருக்கு? நான் சிவில் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் குரூப் எழுதினேன்னா பாஸ் ஆக முடியும். யாருக்காவது நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கை இருந்தா கை தூக்கும். இல்ல, அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு குரூப் 4 எழுதி எப்படியாவது ஒரு வேலை வாங்கிட முடியும், அப்படியாவது நம்பிக்கை இருக்கா நமக்கு? அது என்ன ஒருத்தர் அங்க கை தூக்குறாரு. ஏன் நாம IAS எழுதி பாஸ் ஆக முடியாது? எங்க ஒரு கிராமத்து மாணவன் சமயப்புல, நாங்க சமயப்பு 5 நிலையை வச்சிருக்கோம். 5 நிலை ஒவ்வொரு நிலையம் தேர்னா அடுத்த 5ஆவது நிலையை தேர்றவங்களுக்கு வித்யாஜோதி ஒரு பட்டம் கொடுக்குறோம். 12ஆம் வகுப்புல வித்யாஜோதி பட்டம் வாங்கின ஒரு பையன், நீங்க இந்த இடம் பத்திரிகை எல்லாம் பார்த்திருப்பீங்க, வினோத்னு பேரு. அந்த பையன் இந்த இடம் IPS ஆயிருக்கான். அவனை கூப்பிட்டு கேட்டேன், எப்படிடா IPS ஆச்சு? சமயப்புக்கெல்லாம் வந்தேன், இங்க தேர்வு நடந்தது, நீங்க நேர்முக தேர்வெல்லாம் வச்சிங்க, அதெல்லாம் எனக்கு கிடைச்ச ஒரு உற்சாகம் காரணமாக எனக்கு ஆர்வம் இருந்தது, பண்ணுனேன் அப்படின்னு. இனி என்ன பண்ண போறேன்? IPS போதாது, IAS ஆகணும், திருப்பி எழுத போறேன். அப்படி நம்பிக்கை பாருங்க. அவனுக்கு நம்பிக்கை இருக்கு, நான் IAS எழுதி தேர முடியும். IPS போதாதான், IRS டெல்லியில போய் எழுதிட்டு வந்தான், அதுவும் ஓகே தான். IRS வேண்டாம், IPS வேண்டாம், நான் IAS தான் ஆவேன். இது அவனுடைய இலக்கு. விவேகானந்தர் சொல்றாரு, ஸ்டாப் until the goal is reached. IAS தான் என்னுடைய கோல். IPS என்னை தடுக்க முடியாது, IRS என்னை தடுக்க முடியாது, நான் IAS ஆவேன். பண்ணுங்களேன் அதே மாதிரி, ஏதாவது ஒரு லட்சியம் வச்சுட்டு பண்ணுங்களேன். இந்த சினிமா நடிகளுக்கு பின்னாடி போய் அவங்கள லட்சியமாக்காதீங்க. அவங்க நமக்கு லட்சிய புருஷர்கள் இல்லை. அவங்க நம்முடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்த மாட்டார்கள். நமக்கு தன்னம்பிக்கை இல்லாம போயிடுச்சு. தன்னம்பிக்கை கூட நம்மால சாதிக்க முடியும். இப்போ வீட்டுல பெற்றோர்கள் எல்லாம் பயப்படுறாங்க. யாரை பார்த்து? பிள்ளைகளை பார்த்து. எங்க வீட்டுல எங்க அப்பா என்ன, எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 வயசு வரை 2 அல்லது 3 தடவை அடிச்சிருப்பார். ஆனா அவர் முன்னாடி ஆபீஸ்ல உட்கார்ந்துட்டு வீட்டுல ஒரு 2-3 அறை தாண்டி நாங்க பின்னாடி இருந்தா கூட நடுக்கம் இருக்கும். அன்பு இல்லாமல் இல்லை. நான் எதுவும் வேணும்னு கேட்டதில்லை. எனக்கு எது வேணுமோ அதை நான் கேட்காமலே வாங்கி கொடுப்பாங்க. ஆனா அவங்ககிட்ட எவ்வளவு மரியாதை இருந்தோ அவ்வளவு பயம் இருந்தது. பெற்றோர்களை பார்த்து அந்த சமயம் மாணவர்கள் பயந்தாங்க. இன்னைக்கு பெற்றோர்கள் மாணவர்களை பார்த்து பயப்படுறாங்க. ஏன் என்னால பயப்படுறாங்க? ஒரு பையன் சொல்றான் அவங்க அம்மாட்ட போய், 1.25 லட்சத்துக்கு எனக்கு 2 சக்கர வாகனம் வாங்கி தர வேண்டும். இப்ப பணம் இல்லடா, உங்களுக்கு மகனே இல்லாம போயிடுவான். நல்ல மகனா அவன்?
அப்படி சொல்றவங்களுக்கு முன்னாடி எல்லாம் ஒரு சம்பவம் ஞாபகம் வருது, உண்மை சம்பவம். ஒரு பள்ளிக்கூடத்தில் நடந்தது, சார் வேலை பண்ண பள்ளிக்கூடத்துல, கோயம்புத்தூர்ல பெரிய நாயக்கம்பாளையம் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு பெரிய கல்வி ஸ்தாபனம் இருக்குது, ராமகிருஷ்ண மிஷன் நடத்துறது. அங்க எல்லா விதமான குறைஞ்சது ஒரு மொத்தம் ஒரு 15,000 எத்தனை மாணவர்கள் இருப்பாங்க சார்? 15,000 இருக்கும். 15,000 மாணவர்கள் ஒரே இடத்துல படிக்கிறாங்க. ஒரு 400 ஏக்கர், எல்கேஜி யூகேஜில இருந்து பாலிடெக்னிக் வரை இருக்குது. அந்த காலத்துல ஒரு 10, 40 வருஷம் 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய கோடீஸ்வரர் அவங்க பையனை கொண்டு அங்க விட்டார். அவன் போனான். அவன் வீட்டுல அவன் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு தூங்கி எழுப்பி இருந்தவன். இந்த ஆசிரமத்துல போன ஒரு கஷ்டம். அவங்க சொன்னாங்களே குருகுலத்துல சேரன்னா என்னாச்சுன்னா 5 மணிக்கே எழும்பும்பாங்க. நமக்கு 8 மணி ஆனா தான் நமக்கு விடியவே செய்யும். இப்படியெல்லாம் சொன்னோன்னா அவன் திங்கக்கிழமை கொண்டு அவனை சேர்த்தாங்கோ. செவ்வாய்க்கிழமை ஒரு கடிதம் எழுதினான். என்ன கடிதம்னு அவங்க அப்பாவுக்கு, என்னால இங்கே இருந்து படிக்க முடியாது, ஞாயிற்றுக்கிழமைக்கு முன்னாடி என்ன வந்து கூட்டிட்டு போயிடணும், இல்லைன்னா அந்த கல்லூரியினுடைய பின்பக்கம் ஒரு ரயில்வே ட்ராக் போகுது, சாருக்கு நல்லா தெரியும், அதனுடைய பார்டர்ல போகுது, அங்க நான் ரயில்ல விழுந்து இறந்துடுவேன் அப்படின்னா. கடிதம் செவ்வாய்க்கிழமை எழுதுனா புதன்கிழமை போயிருக்கும், வியாழக்கிழமை போயிருக்கும். அவன் பாக்குறான், வியாழக்கிழமை அப்பா வந்து கூட்டிட்டு போயிடுவாரு, வரல. வெள்ளிக்கிழமை கூட்டிட்டு போயிடுவாரு, வரல. சனிக்கிழமை வந்து விடுவாரு, கூட்டிட்டு போறதுக்கு வரல. அவங்க மாணவர்கள்லாம் சொன்னாங்க, நீ கடிதம் போட்ட வீணா போயிடுச்சா, யாரும் வரலையே சொல்லி. ஞாயிற்றுக்கிழமை காலையில அவங்க அப்பா கல்லூரிக்கு போனார். அப்ப பள்ளிக்கூடம், கல்லூரி இல்லை. அப்ப கல்லூரி இருந்தது, இவன் படிச்சது பள்ளிக்கூடத்துல, 5ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பு. அப்ப எல்லாரும் சொன்னாங்க, ஓ அவங்க அப்பா பயந்துட்டாரா, வந்துட்டாரு கூப்பிட போறதுக்கு. அங்க ஒரு கட்டுப்பாடு உண்டு. அந்த விடுதியில தங்கி இருக்கிற மாணவனை பார்க்கணும்னா அங்க இருக்கிற அதுக்கு பொறுப்பா இருக்கக்கூடிய சுவாமிகிட்ட சொல்லிட்டு குறிப்பிட்ட இடத்துல கூட்டிட்டு வந்து தனியா அதுக்குன்னு அறை உண்டு, அங்க இருந்தா பார்க்க முடியும், அங்க இருந்தா பேச முடியும். இவர் காலையில 10 மணிக்கு வந்தாச்சு, கூப்பிடல. 2 மணி ஆச்சு, கூப்பிடல. 3 மணிக்கு அந்த பொறுப்பு துறவிட்ட சொன்னார், என் பையனை பார்க்கணும்னா. கூட்டிட்டு வந்தாங்க. 3:15 பையன் வந்தான். ஒரு விஷயம் சொன்னார், நீ இங்க இருந்து படிச்சாதான் நீ நல்லா வேணும், எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. நீ இங்க இருந்தா படிக்கணும், நீங்க இருந்து கூட்டிட்டு போறது இல்லை. ஆனா நீ ஒரு வரி எழுதி இருந்த, ஞாயிற்றுக்கிழமைகளை கூட்டிட்டு போகலாட்டா ட்ரெயின்ல விழுந்து செத்துடுவேன்னு சொல்லி. ஒரு காரியம் பண்ணு, 4 மணிக்கு ட்ரெயின் வரும், போய் விழுந்துரு. நான் எதுக்காக வந்தேன்னு கேட்டேன், அவனை கூட்டிட்டு போக வரல. நீ விழுந்து செத்துட்டேன்னா அந்த சடலத்தை இந்த துறவிகள்லாம் எடுத்து இது பண்ணும், அவங்களுக்கு சிரமமா இருக்கும். உன்னுடைய சடலத்தை, பிணத்தை, உடம்பை எடுத்து செல்ல வந்தேன். அந்த பையன் அங்கே தான் வந்து படிச்சான், போகல. ட்ரெயின்ல விழுவாங்க, விழல. இத யாரோ சொல்லல. ஒரு 10 வருடத்துக்கு முன்னாடி அங்க வந்து முதல் வருடத்துடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை ஒரு பெரிய குரு பூஜை நடக்கும். அந்த மேடையில வந்து பேசினார் ஒருத்தர், இப்படி நடந்தது, அந்த மாணவன் யாரும் இல்லை, நான் தான். என்ன அன்னைக்கு எங்க அப்பா கூட்டிட்டு போயிருந்தாருன்னா நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்க முடியாது அப்படின்னார். இன்னைக்கு அந்த துணிவு அந்த பெற்றோர்களிடம் இருக்குதா? $1.25 லட்சத்துக்கு இருசக்கர வாகனம் இல்லட்டா உயிரை மாற்றிட வேண்டாம், மாற்றிக்கோ சொல்றேன். துணிவு நம்முடைய பெற்றோர்கள்ட்ட இருக்கா? இல்ல. நான் இது ஒரு பள்ளிக்கூடத்தில் பேசினேன். அப்ப அந்த பள்ளிக்கூடத்தினுடைய தாளாளர் எழுப்பி சொன்னார், சாமி நீங்க நல்லாதான் கேள்வி கேட்டீங்க, ஆனா ஒரு காரியம் அங்க பேசினார் இல்லையா, அவருக்கு கூட எத்தனை சகோதரர்கள் இருந்தாங்கன்னு கூட கேட்டிருக்கணும். ஏன்னா அன்னைக்கு 4 பேர் 5 பேர் இருப்பாங்க, ஒருத்தர் போனா கூட பரவாயில்ல. இன்னைக்கு அப்படி இல்லையா, ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணு. அதனால உங்களை பார்த்து பெற்றோர்கள் பயப்படுறாங்க, நல்லது இல்லை. ஆசிரியர்கள் பயப்படுறாங்க, என்ன ஆகும்னா என்ன ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது, கோர்ட்டுக்கு வந்து என்ன போகணும். அப்போ நமக்கு ஏதாவது ஆச்சுன்னா, இப்ப நீட்ல தேர்தல் அப்படின்னு வச்சுக்கோ, உடனே தூக்கல தூக்குறாங்களாம்.
ஏன் நீட்ல தேறி மருத்துவர் ஆகலையாட்டா வாழ்க்கையே இல்லையா? எத்தனை பேர் 5ஆம் வகுப்பு கூட படிக்காதவங்க ரொம்ப முன்னேறி இருக்காங்க, நிறைய பணம் சம்பாதிச்சிருக்காங்க, பெரிய நிலைக்கு வந்திருக்காங்க. மருத்துவர் ஆனாதான் வாழ்க்கைன்னு கிடையாது, நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். ஆனா ஏன் நம்ம இதே மாதிரி என்ன நமக்கு வருதுன்னா நமக்கு தன்னம்பிக்கை இல்லை. விவேகானந்த சாமி சொல்றார், கடவுள் நம்பிக்கை இல்லாதவனை நாத்திகன் என்று பண்டைய மதங்கள் கூறின, ஆனால் நான் சொல்கிறேன் யாருக்கு தன்னம்பிக்கை இல்லையோ அவன் நாத்திகன். தன்னம்பிக்கைன்னா என்ன? நமக்குள்ளால இறை சக்தி இருக்கின்றது, ஆன்மீக சக்தி இருக்கிறது, என்னால் எதையும் சாதிக்க முடியும் நம்பணும். நம்மகிட்ட இருக்க சக்தியை நாம தெரியாம இருக்கிறோம். விவேகானந்த சாமி அங்க ஒரு கதை சொல்றார். உங்களுக்கு தெரிஞ்ச கதையா இருக்கலாம், சிலருக்கு தெரியாதா இருக்கலாம். அந்த கதையை நான் சொல்றேன். ஒரு காடு, காட்டுல என்னெல்லாம் இருக்கும்? என்ன இருக்கும் காட்டுல? என்ன இருக்கும்? யானை. காட்டுல யானை இருக்கும். வேற சத்தமா சொல்லுங்க, தன்னம்பிக்கையோட சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. யானை இருக்கும், கரடி இருக்கும், புலி இருக்கும், சிங்கம் இருக்கும், எல்லாம் இருக்கும். இந்த காட்டுல ஒரு சிங்கம் இருந்தது, வயதான சிங்கம், பெண் சிங்கம், கர்ப்பமா வேற இருந்தது. இது காட்டின் உச்சியில இருந்து கீழே பார்க்குது. கீழே பார்க்கும்போது இது பசியா இருந்தது. வயதான சிங்கம், பெண் சிங்கம், கர்ப்பமா இருந்தது, பசியா இருந்தது. கீழே பார்க்குது. ஒரு 20 அடி பள்ளத்துல ஆடுகள்லாம் அப்படி மேய்ஞ்சிட்டே இருக்குது. ஆடுகள் மேயும் போது எப்படி சத்தம் போடும்? அந்த மாதிரி சத்தம் போட்டுட்டு இருந்தது. இந்த சிங்கம் சாப்பிடணுங்கிற ஆர்வத்துல மேல இருந்து குதிச்சது, குதிச்சது. ஆடுகள்லாம் இந்த வர சிங்கம் பாஞ்சு வார சத்தத்தை கேட்டுட்டு சொல்லிட்டு ஓடிட்டே இருந்தது. கொஞ்ச தூரம் போய் பார்த்தது, சிங்கம் துரத்தி வரல. ஏண்டா சிங்கம் துரத்தி வரலன்னு திரும்பி பார்த்தது, சிங்கத்தை காணும். இது கொஞ்சம் கொஞ்சமா மெதுவா 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 எங்க நின்றுதோ அங்க போய் பார்த்தது. அங்க சிங்கம் விழுந்த வேகத்துல இறந்து கிடந்தது. அதுக்கு பக்கத்துல ஒரு சிங்கக்குட்டி இருந்தது. சிங்கக்குட்டியை பார்த்தோன்னே இந்த ஆடுகளுக்கெல்லாம் ஒரு சந்தோஷம். சின்ன குழந்தைகள் பார்த்தா நமக்கு எடுக்கணும் தோணும் தானே. இந்த சிங்கக்குட்டியை அந்த ஆடுகள்லாம் எடுத்து அவ கூட மேய வச்சது. சிங்கத்தும் அதனுடைய தன்மை மாறி ஆடுகளோட சேர்ந்ததுனால என்னாச்சுன்னா, ஆடுகளை மாதிரி இது புலி சாப்பிட்டது. ஆடுகளை மாதிரி மேன்னு சத்தம் போட்டது. ஆடுகளை மாதிரி மற்ற மிருகங்களை கண்டு பயந்து ஓடிச்சது. இது தொடர்ந்தது, கொஞ்ச காலம் ஆச்சுது. இதே காட்டுல இன்னொரு சிங்கம் வந்தது. அந்த சிங்கம் இதே மாதிரி பார்த்தது. மேல இருந்து எப்படி குதிச்சது? குதிச்சது. ஆடுகள்லாம் ஓடிச்சது, பின்னாடி விரட்டி போச்சது. ஆனா ஆடுகளுக்கு கூட ஒரு சிங்கம் ஓடுறத பார்த்தது. சிங்கம் எதை பார்த்தும் பயந்து ஓடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆடுகளை விட்டுட்டு அந்த சிங்கக்குட்டியை பிடிச்சது. அந்த சிங்கக்குட்டி தன்னை ஆடுன்னு நினைச்சிட்டு இருந்தது. அதனால என்ன விட்டுடு, என்ன கொல்லாத, என்ன கொல்லாத, என்ன விட்டுடு அப்படின்னு சொல்லி இந்த சிங்கம், நீ ஆடு இல்ல, நீ சிங்கம், நீ எதை பார்த்தும் பயப்படக்கூடாது, என்ன மாதிரி நீயும் சக்தி மிக்கவன் அப்படின்னு சொல்லிச்சது. ஒரு நீரோடைக்கு கூட்டிட்டு போச்சுது. பாரு சொல்லிச்சது, ஓ முகத்தையும் பாரு, என் முகத்தையும் பாரு சொல்லிச்சது. ஆமா, வித்தியாசமா தான் இருக்குது, ஆடுமா இல்லையே, நான் சிங்கம் தான் அப்படின்னு அதுக்கு எண்ணம் வந்தது. சிங்கம் போல கர்ஜனை செய்தது. அதன் பிறகு அது எதை பார்த்து பயப்படுவதில்லை. அதனுடைய கர்ஜனை கேட்டு காட்டுள்ள மற்ற மிருகங்கள்லாம் பயந்தன. ஆனா இதுகிட்ட அது தன்னை ஆடுன்னு நினைச்சிட்டு இருக்கும் போது இதே சக்தி இருந்தது. ஆனால் ஆடுன்னு நினைச்சிட்டு இருந்ததுனால தன்னை இருந்த சக்தியை தெரியாமல் அது மற்ற மிருகங்களை பார்த்து பயந்து கொண்டிருந்தது. ஆனால் தன்னை சிங்கம் என்று உணர்ந்ததும் அது கர்ஜனை செய்தது. மற்ற மிருகங்கள் நடுங்கின. இந்த கதையை விவேகானந்தர் ஏன் சொல்றாரு அப்படின்னா, நமக்குள்ளே அளப்பரிய சக்தி இருக்கு, நமக்கு தெரியாம நம்ம உன்னால என்னால எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம்.
நம்மால் எதையும் சாதிக்க முடியும் என்கிற தன்னம்பிக்கை நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வரணும். சக்தி நம்ம எல்லாத்தையும் இருக்குது. அந்த சக்தியை நாம் உணர்ந்து கொண்டோம் என்றால் நாம் சாதனை செய்ய முடியும். அதை உணரணும்னா ஒரு விஷயம் வேணும். நாம தன்னலத்தை குறைத்துக் கொண்டு பொதுநலத்தை நம்முடைய நாட்டிற்காக, நம்முடைய பாரத கலாச்சாரத்திற்காக எதையும் தியாகம் செய்ய கொண்டவர்களாக வேண்டும். விவேகானந்தர் தான் சொல்றார், தியாகம் கொண்டுதான் பாரதத்தினுடைய லட்சியம் அப்படின்னு சொல்றார். 100 இளைஞர்கள் தர வேண்டும் என்றும் சொன்னாரே. எப்படிப்பட்ட இளைஞர்கள்னா தியாக புத்தியும் தொண்டுள்ளம் படுத்தவனும் இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவங்க வேணும்னா நாம நினைக்கிறோம் நமக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்குது. சுதந்திரம் எப்படி கிடைச்சது? யாரால கிடைச்சது? கத்தியின்றி ரத்தமின்றியோட நாம சுதந்திரம் ஆகல. நிறைய வேண்டிய தியாகத்தின் மூலமாக தான் கிடைச்சது. நமக்கு தெரிஞ்ச அல்லது தெரிஞ்சிருக்கோ என்னன்னு தெரியல, வாஞ்சிநாதன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? வாஞ்சிநாதன் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு அந்த பேர்ல உங்க பள்ளிக்கூடத்தில் யாரும் படிக்கல ஒரு கல்லூரியில. இது அந்த சுதந்திர போராட்ட காலத்தில் இருந்தவர், சிறந்த வீரர். அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தாங்க. பொறுப்பு அவருக்கு கொடுக்கல, இவரை எடுத்துக்கிட்டார். எப்படின்னா ஆஷ் அப்படிங்கிற ஒரு ஆங்கிலேயன் இருந்தான். அவன் சுதந்திர போராட்ட வீரர்களை ரொம்ப துன்பப்படுத்திட்டு இருந்தான். அவனை கொல்றது அப்படின்னு முடிவாச்சுது. கொல்றதுக்காக யாரு அவனை கொல்றது அப்படின்னா ஒவ்வொருத்தர் சொன்னாங்க, நான் போய் கொல்றேன், நான் போய் கொல்றேன்னு. டேய், நீ கொன்னா பிடிச்சிடுவாங்க, ஒன்ன கொல்லுவாங்க, அல்ல ஒன்ன சித்திரவதை பண்ணி யார் ஒன்ன தூண்டி விட்டா கேட்பாங்க அப்படி சொன்னாங்க. எல்லாரும் தயாரா இருந்தாங்க. அப்ப சொன்னாங்க, குலுக்கல் போட்டு பார்ப்போம். தென்காசி பக்கம் திருமலைங்கிற இடத்துல அந்த கோவிலுக்கு பின்பக்கம் ஒரு காளி கோவில் இருக்கு. அந்த காளி கோவில் வச்சுதான் குலுக்கல் நடந்தது. குலுக்கல்ல எல்லார் பேரையும் எழுதி போட்டு ஒரு பேர் எடுத்தாங்க. எடுத்தாச்சுன்னா வாஞ்சிநாதன் பேர் வந்தது. அவன் தான் உள்ள சின்ன பையன். இவனுக்கு வந்திருக்கேன். இந்த குலுக்கல்ல பேர் எழுதி போட்டே இருந்தான். அத்தனை பேர் எழுதி போட்டான். அப்ப சொன்னாங்க, ரொம்ப சின்ன பையனா இருக்க, இவனை பிடிச்சி சித்திரவதை பண்ண நம்மளே எல்லாம் காண்பிச்சு கொடுத்துருவான். அதனால இவன் வேண்டான்னாங்க. இல்லை, நான் என்ன பண்ணாலும் நான் பயப்பட மாட்டேன், காண்பிச்சு கொடுக்க மாட்டேன் அப்படின்னா. அப்படின்னா ஒரு சோதனை என்னன்னா, ஒரு சில்வர் எவர் சில்வர் விளக்கு, அதை நிறைய தீபம் ஏற்றி மேல அந்த மேல மேல்பாக இருக்குது, அதை நல்லா கண்ணு பழுக்க வச்சுட்டு அதுல பிடிக்க சொன்னாங்க. அப்படியே தகதகன்று மிளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த விளக்குடைய மேல் பாகத்தை பிடிக்கணும். பிடிச்சான், கையெல்லாம் எரிஞ்சது. ஆனா முகத்துல வாட்டம் இல்லை. ஏனென்றால் நான் என்னுடைய பாரத அன்னைக்காக ஒரு ஆங்கிலேயனை சுட்டுக் கொல்ல போகிறேன். அந்த ஒரு சந்தோஷம் இருந்தது. இந்த கை எரிஞ்சதா எனக்கு தெரியல. சரி, நீயே பண்ணுனாங்க. மணியாட்சிக்கு வந்தா, புகை வண்டி வந்தது. ஆஷ் இருக்கக்கூடிய அந்த பெட்டியில ஏறினா. ஆஷோ அந்த மனைவி இருந்தாங்கோ. நேரே போனா ஆஷ் சுட்டான். காவலர்கள்லாம் வந்தாங்க. இவன் ஓடினான். ஓடி இவன் பிடிச்சிட்டா ஏதாவது தொந்தரவு பண்ணி ஏதாவது நம்ம கூட இருக்கிறவங்க தெரிஞ்சுக்குவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு முடிவு பண்ணான். ஒரு கழிவறைக்குள்ள போனான். கையில இருந்து துப்பாக்கி எடுத்தான். துப்பாக்கி எடுத்துட்டு அவனுடைய வாய்க்குள்ள வச்சுட்டு அப்படியே தன்னை மாய்த்து கொள்ளலாம் அப்படின்னு நினைச்சான். அதே நேரத்தில் அவனுடைய மனைவி கர்ப்பமா இருந்தாங்க. அந்த கர்ப்பமான மனைவியை திருவனந்தபுரத்துல அவங்க அம்மா வீட்டுல கொண்டு விட்டுட்டு வந்திருக்கான். அவனுடைய மனசுல எண்ணம் இருந்திருக்குமா இல்லையா? என்னுடைய மனைவி ஒரு குழந்தையை பெற்று அந்த குழந்தை அப்பா என்று எங்கே என்று கேட்கும் போது அந்த தாய் எவ்வளவு தூரம் வருந்துவாள், கண்ணீர் விடுவாள். என்ன இருந்திருக்குமா இல்லையா? இருந்தது. ஆனா கூட பாரத தாய் விடுதலை பெற வேண்டும், அது மட்டும்தான் அப்படி இலக்கா இருந்தது. தன்னை மாய்த்து கொண்டான். இப்படி பலருடைய தியாகத்தினால நாம விடுதலை பெற்றோம். அதனால இப்ப நமக்கு வேண்டியது தன்னம்பிக்கை, தியாகம். இந்த நல்ல நாள்ல, இந்த செப்டம்பர் 11 உலகத்தை எல்லாம் சகோதரர்கள் சொன்னாரு. என்ன காரணம்னா, நமக்கு எல்லாருக்கும் தாயும் தந்தையும் இறைவன் தான். மாதா பார்வதி தேவி, பிதா தேவோ மகேஸ்வர பாந்தவ சிவ பக்தாச்ச சுதேச புவனத்ரயம்
வசுதெய்வ குடும்பம்னா நாம எல்லாரும் சகோதர சகோதரிகள், ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி உதவி பண்ணணும். பரஸ்பரம் பாவ எந்த அப்படின்னு சொல்லுது, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணணும். ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு ஆசிரியர் சொன்னார், நீங்கள்லாம் எதுக்கு பிறந்திருக்கீங்க தெரியுமா? மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்காக. ஒரு பையன் எழுப்பி கேட்டா, மற்றவங்க எல்லாம் எதுக்கு பிறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி மாறி மாறி உதவி பண்ணும். பரஸ்பரம் பாவ, நீ உன்னால முடிஞ்ச உதவி அவனுக்கு பண்ணும், அவன் அவனால முடிஞ்ச உதவி அடுத்தவங்களுக்கு பதணும். அந்த ஒரு பரஸ்பரம் எல்லாரும் சகோதரர்களை என்ன நமக்கு வரணும். எல்லாரும் மாறி மாறி உதவி பண்ணணும். திருப்பி சொல்றேன், தன்னம்பிக்கை, தியாக உணர்வு, பரஸ்பர உதவி செய்தோம் என்றால் நாம் முன்னேறுவோம். பாரத நாடு உலகின் குருவாக மாறும். மேகாந்தாம் சொல்கிறார், நான் ஒரு அரிய காட்சியை காண்கின்றேன். பாரத அன்னை பூர்ண அலங்கார பூஷிதையாக அரியணையில் வீற்றிருக்கின்றாள், உலகை வழிநடத்துகின்றாள். அந்த காட்சி நம்ம வாழ்விலே நாம காணணும். பாரதம் உலகின் குருவாக மாறணும். அதுக்காக நாம எல்லாரும் சேர்ந்து இணைந்து வேலை செய்வோம். இறைவன் நமக்கு அருள் புரியட்டும்.